என்னன்னா கூப்பிட்டா தான் வருவார். சனி பகவான் யாரும் கூப்பிடாம ரொம்ப ஆனஸ்ட் கௌரவம் கூப்பிட வர மாட்டார். குழந்தை வெளியே விளையாடிக்கிட்டு இருக்கோம், அம்மா உள்ள இருந்து கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, அது விளையாட்டு போச்சு வராது. டே சனியனை கூப்பிடுற காதல் உடுக்கலையான்னு இந்த வாரமா வந்துட்டேன்னு வருவார். அப்ப அந்த பையன் கூடவே சனி வீட்டுக்கு வந்துடுவார். அவர் தான் கிரக பதம் வாங்கி இருக்காருல்ல. கிரகங்களை சொல்லும் போது பகவான்கிற வார்த்தையை கூடவே சேர்த்து சொல்லணும். அதனால உங்களுக்கு ஸ்டாண்டர்டா அமையும், ஒன்றும் கவலையே இல்லை. அந்த கவலையை நீங்க பட வேண்டாம். சரியானா நீங்க கேட்கும் போது அவர் 11ல் இருக்காரு. என்னங்க நீங்க கேட்கற போது சரி 11ல் இருக்காரு இல்லையா? கட்டாயமா உங்களுக்கு ஸ்டாண்டர்டா நல்ல வேளாமையும் கவலையும் பட வேண்டியது. அதுக்கு ஜோசியத்தோட செய்யும். சுப்பீரியருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஜோசியத்தில் சொல்லுங்க, உடனே உங்களோட ஸ்டாண்டர்டா போட்டுருவார். ப்ரமோஷன் வேற கொடுத்து டபுள் ப்ரமோஷன் வந்துடும். சரிங்களா? அதனால ஒன்றும் தப்பே இல்லை. உங்களுக்கு வேலையில் உங்க மேல கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அலிகேஷன் இருந்தாலும் அப்படி பண்ணாதான் தப்பு. நீங்க நல்லா செய்றீங்க, நீங்க அந்த இடத்துக்கு போனா இன்னும் நல்லா செய்வீங்கன்னு போடுறாங்க, அவ்வளவுதான். சரியா? அதனால மாற்றம் நினைக்காதீங்க, அது ஏற்றம். மாற்றம் அல்ல ஏற்றம். நெக்ஸ்ட் ஐயா திலீப் குமார் அவங்களுக்கு அல்லா ரக்கா ரஹ்மான்னு வாங்க. நான் முன்னாடி வரல, நான் வர்றேன். ஐயா 1992ல் திலீப் குமார்ன்ற இளம் இசையமைப்பாளருக்கு 1992 சமயங்கள்ல 1997ல் 92 8ல் 2 திலீப் குமார்ன்ற பையனுக்கு அல்லா ரக்கா ரஹ்மான்னு பேர் வைக்கிறதுக்கான காரணம் என்ன? நியூமராலஜியா? புரியல. ஏஆர் ரஹ்மான் அவர்களுக்கு பேர் வச்சீங்களா? பேர் வச்சது வச்சீங்களா? நீங்க வச்சீங்கல்ல? சொல்லுங்க. திலீப் குமார்ன்ற அந்த சிறுவனுக்கு திலீப் குமார் ஏஆர் ரஹ்மானா மாத்துறேங்கிறீங்க? ஆமா. சரி, என்ன நியூமராலஜி காரணமா? திலீப் குமார் இருந்த போது யாருக்கு தெரியல, இப்ப நான் ஏஆர் ரஹ்மான் ஆக்கின பிறகு எல்லாருக்கும் தெரியுது இல்ல? ஆமாங்க. தெரியும், எல்லாருக்கிட்ட தான் வச்சேன். நான் அவரோட கல்லூரியில இசை படிச்சிருக்கேங்க. அவரோட கல்லூரியில இசை படிச்சிருக்கேங்க. அவருடைய கல்லூரியில இசை படிச்சிருக்கேங்க. அவருடைய மியூசிக் கல்லூரியில மியூசிக் படிச்சீங்களா? அவர் கூடத்துல படிச்சீங்களா? ஆமா. வெரி குட். அப்ப அதனால உங்களுக்கு தெரிஞ்சதில்ல? ஆமா. எல்லாருக்கும் அவர் தெரியும். நீங்க கூட எல்லாருக்கும் தெரியணும்னு தான் நான் கேட்கறேன். கண்டிப்பா 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 கேட்டா எல்லாருக்கும் தெரியும். ஆமாங்க. அதுக்கான ஏன் மாத்துறேன்னா அவங்க அம்மா வந்து கேட்டாங்க மாத்துறேன். ஏமாத்தல இல்ல? ஏமாத்தலைங்க. கரெக்ட் தான். ஏன் மாத்திர ஏமாத்தல? ஆமா. ஓகே தான். தேங்க்யூங்க. தேங்க்யூ. ஒரு பேர் வாழ வைக்கணுங்கிறதுக்கு ஒரு சான்று. அது விளையாட்டா கேட்டாங்க, ஒரு ஜாதகத்தோட யோகமே இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நான் பேர்ல கொண்டாட முடியும்னு செஞ்சு காட்டினேன். என் பேர் செந்தில்குமார். சொல்லுங்க. நான் மாடல் பங்கேற்க தான் வந்தேன். ஜோதிடர் இல்லைங்க. மகர லக்கணம். 3ஆம் இடம் மீனத்துல கேது. மீனத்துல கேதுங்கய்யா. என்ன 3ஆம் இடம் மேல வாங்க. எக்கோ வருதா? சரியா? மகர லக்கணங்கய்யா. மீன லக்கணம். மகர லக்கணம். 3ஆம் இடத்துல கேது மீனத்துல இருக்குங்க. 3ஆம் இடம் மீனத்துல கேது இருக்கு. 3ஆம் இடம். ஆமாங்க. 5ல் ரிஷபத்துல சந்திரன் இருக்காருங்க. கடகத்துல குரு இருக்காரு 7ஆம் இடத்துல. 8ல் சனி இருக்காரு சிம்மத்துல. 9ல் ராகு இருக்காரு. 10ல் சூரியன் புதன் செவ்வாய் சுக்கிரன் வக்கரத்தில் இருக்காருங்க. இதாங்க. ஆமா, நீங்க பிறந்த அன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்க அந்த இடத்துல இருந்தாங்க. அதுல நல்ல ஒரு இது இருக்குங்களாங்க. ஏதோ ஜோதிடம் கத்துக்க முடியுமா என்ன? அப்படி கேளுங்க. நீங்க பிறந்த அன்னைக்கு அவங்க எல்லாம் அங்கதான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. நான் பிறந்த அன்னைக்கு இந்த கிரகம் இருந்ததுன்னு அப்படி தப்பாட்டு இருக்காது. அப்படி கலகலன்னு பேசணும்னா தான் நல்லா இருக்கும். உமா முஞ்சாட்ட உட்காந்துக்கிட்டு தான் நல்லா இருக்குமா? நீங்க பிறந்த அன்னைக்கு அந்த கிரகம் எல்லாம் அங்க இருந்திருக்காங்க. ஜோதிடத்துல நல்லா வருவனான்னு கேக்குறீங்களா? அவ்வளவுதானே. மகர லக்கணத்துக்கு இப்ப நீங்க கேட்கிற போது வாக்குல யார் இருக்கா? இப்ப நீங்க கேட்கிற போது வாக்கு சாரத்துல யார் இருக்கா? சனி பகவான் தான் இருக்காரு. சரிங்க. இப்ப நீ கேட்கிற போது மகர லக்கணத்துக்கு வாக்கு சாரத்துல சனி பகவான் தான் இருக்காரு. சரிங்க. நீங்க பிறந்த போது 2ல் யார் இருந்தா? 2ல் யாரும் இல்லைங்க. யாருமே இல்லை இல்லையா? வாக்கு சாரம் சுத்தமா தான் இருந்திருக்குது. சரிங்க. ஆனா சந்திரன் எங்க இருந்தாரு? 5ல் இருக்காரு. ரிஷபத்துல இருக்காரு. ரோஹிணி நட்சத்திரங்க.
5ல இருந்தாருல சந்திரன் உச்சமா இருக்காருல்ல, ஆமாங்க. கட்டாயமா வரும். சரிங்க சரிங்க அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கொடுக்க. இவரு சகாதேவன் ஜோசியர் தெரியுமா? சரி சகாதேவன் ஜோசியர். அவன் கோச்சுக்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட சொன்னான், என்னமா என்ன இந்த ஜோசியம் எல்லாம் பொய், அதெல்லாம் உண்மையே இல்லை, ஜோதிடத்தில் எதுவும் இல்லைன்னா. சரி இல்லதான் வச்சுக்கோ அப்படின்னாரு. கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் கர்ணன் அண்ணன் எனக்கு தெரியவே இல்லையே ஜோசியத்தில். அப்ப இது என்ன ஜோசியம்னா, டேய் 99 தான் நீ செய்யணும், மீதி இருக்கிற ஒண்ணு நாங்க தான் செய்யணும், அதனால 100 மார்க்கே போடக்கூடாது. சரி 99 தான் போடணும், 100 அவரு, சரி அது நாங்க தான் செய்யணும், சரி நீ செய்ய முடியாது அப்படின்றாரு. அது பொருளிடம் கொடுக்க. அப்ப வாக்கு சாராதிபதி சரிபா, நீங்களும் அதே தான், ஒரு வாக்கு சாராதிபதியை நம்ம பிறைப்படணும். சரி இப்ப ஜோதிட தொழிலுக்கு வந்துட்டீங்க, ஜோதிடர் கத்துக்க விடாதுக்கிறீங்க. ஜோதிடருக்கு கிரகம் புதன் தெரியும் இல்லையா? ஆமாங்க. புதன் எங்க இருக்காரு கொடுக்க? புதன் வந்து 10ல துலாத்தில் இருக்காருங்க. 10ல துலா ராசியில் இருக்காரு. துலாத்துல இருக்காரா? ஆமாங்க. துலாத்துல தான் இருக்காரு. ஆமாங்க 10 துலா தானே. ஆமாங்க அங்க சனி உச்சமா இருக்காருல்ல, ஆமாங்க அந்த வீட்டுல புதன் இருக்காருல்ல, இருக்காரு. பின்ன கண்டிப்பா வருமே. சரிங்க அப்ப புதனோட பாடல் சொல்லுங்க, சரிங்க சொல்லுங்க, சரிங்க சொல்லுங்க. அதான் சொல்லுங்க. என்ன ஐயாப்பா தெரியாதுங்க அதுதாங்க. ஜோதிடம் வருமானா ஜோதிடர் 10 இருக்காரு, அவரை போய் அவரை என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? ஐயா கிட்ட தான் போய் இப்போ ஜாயின் பண்ணிங்க, ஒரு வாரம் ஆகுதுங்க கிளாஸ் ஜாயின் பண்ணி. என்ன சொல்லி கூப்பிடுவீங்க? மதனோல் முதலால் 4 மறைபுகள் கல்விமானும் இதமுடர் அவர்வருக்கு விஞ்ஞகர் அருவன் திங்கள் சுதன் மாநிலத்தோர்ச்சை சுகம்பட கொடுக்க வல்லன் புதன்கவி புலவன் சீர்மான் பொன்னடி போற்றி போற்றி சொல்லணும்ல. சரிங்க சொல்லுங்க. எதை எதிர்பார்க்கிறோமோ அந்த கிரகத்தை வந்து நம்ம வணங்கணும். சரிங்க கட்டாயம் வரும். சரி. மகர் லக்னம் தோத்து போகக்கூடிய லக்னமும் அல்ல. உங்களுக்கு வாக்கு சாராதிபதி லக்னாதிபதி உச்சத்துல புதனோட இருக்காரு. சரி கட்டாயம் வரும். அதாங்க பையன் ஒருத்தர் இருக்கான், 10 வயசு ஆகுதுங்க. குழந்தை பார்க்க 10 வயசு ஆகுது. பையன் ஒருத்தர் இருக்காரு. அதான் பெண் ஏதோ குழந்தை இருக்குமாங்க அந்த இது பிரகாரம் ஏதாவது? குழந்தை இல்லையா? இல்ல பெண் குழந்தை ஏதாவது இருக்குமா? பையன் இருக்காங்கய்யா, அப்புறம் என்ன கொடுக்க? 10 வயசு ஆகுது. பெண் குழந்தை இருக்குமா? குழந்தை உங்களுக்கு இருக்குதுன்னு நான் சொல்றேன், நீங்க என்ன கேக்குறீங்க? பெண் குழந்தை இருக்குமா? பெண் வாரிசு இருக்குமா என்ன அடுத்தது அப்படின்னு கேக்குறீங்க. பெண் வாரிசா? வாரிசு தான் இருக்குதே. அதுக்கு நீங்க கேர்டேக்கர் கவர்மெண்ட் தான், அது வேற ஒருத்தருது. சரி பையன் தான் வாரிசு, பொண்ணு இன்னொரு வீட்டுக்கு போறது. வேணுங்கிறீங்களா? முயற்சி திருவடையாக்கும் முயன்றன்மை என்பை புகுத்தப்படும் ஒருத்தர் சொன்னார் மேடையில். சரி நான் சொன்னேன், அடுத்தடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று அடுத்த கர்மங்கள் ஆகாது. சரி கண்டிப்பா இருக்கும். சரிங்க. அது புத்தர் தோஷமே கொடுதல் இல்லை. இல்ல நீங்க கொஞ்சம் கட்டுப்பாடு இல்லாட்டி ரோகிணிக்கு ஸ்கூலே வைக்கலாம் சரி இல்லையா? ரோகிணி அப்படி புத்தர் தோஷம் இல்லை. சரி உங்களுக்கு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்படுறீங்க. ஆமா பணம் நிறைய இருக்குது, அதை எப்படி செலவு பண்றது? பொண்ணா இருந்தால் பண்ண முடியும், அதுல கிடைக்கும், ஒன்றும் கவலைப்படாது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எல்லாரும் அதாவது பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் எப்படி பிறக்குதுங்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? ரெட்ட ராசியில பொண்ணு வரும், ஒத்த ராசியில பையன் வரும். சரி புரியுதா உங்களுக்கு? அந்த கரு நிக்கிற போது ஒத்த ராசியில் நின்றா பையன் தான், ரெட்ட ராசி நின்றா பொண்ணு. பையன் மிதுன ராசிங்க. மிதுன ராசி புனர்பூர்ண பையன். அப்ப கண்டிப்பா சகோதரன் உண்டு. ரெட்ட ராசியில் இருந்தா கண்டிப்பா உண்டு, சரி ஒத்த ராசி இருந்தா இல்லை. நன்றி. வாங்கய்யா. அடுத்து ஐயா வணக்கங்க ஐயா. கடக லக்கணத்துக்கு புதன் திசை வேலை செய்யுமாங்க சார்? கடக லக்னத்துக்கு புதன் திசை, புதன் திசை பாதகாதிபதி திசைன்னு சொல்லி நிறைய பேர் எல்லாமே பயமுறுத்துறாங்க. கடக லக்னத்துல லக்னம் என்ன நட்சத்திரம்? நான் கடக லக்கணங்க, லக்கண புள்ளி வந்து பூச நட்சத்திரங்க. புதன் வந்து இருக்கிறது கடக லக்னம் என்ன நட்சத்திரத்துல? நான் பூச நட்சத்திரங்க. பூச நட்சத்திரம்னா உங்களுக்கு சனி பகவான் தான் கொடுக்கணும். பூசம் சனிதாங்க. பூசம்னா சனி தான் கொடுப்பாரு. புதன் திசை நடக்குதுங்க. 4ல் புதன் இருந்து சுவாதி நட்சத்திரத்துல இருந்து திசை நடக்குது. இந்த திசை வேலை செய்யுமாங்கய்யா? சுவாதி நல்ல நட்சத்திரம் தானே. நான் ராகுவோட நட்சத்திரம், அந்த ராகு 12ல் இருக்குங்க. ராகு தான், ராகு கொடுத்தான்னா யார் தடுப்பா? சுவாதி தானே சொல்றீங்க? ஆமாங்க. சுவாதியில தான் 14 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ஒரு முத்து உற்பத்தி ஆகும்.
சரிங்க. ஒரு முத்து 14 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ஒரு முத்து உற்பத்தி ஆகும். அதனால சுவாதி நட்சத்திரங்களில் ஒரு சிறந்த நட்சத்திரம் தான் நரசிம்மருடையது இல்ல. ஆமாங்க. அதர்மத்தை அடிச்சு தர்மத்தை காப்பாற்ற நட்சத்திரம். அதெல்லாம் நல்லதே தான். சரிங்க. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ அது நடக்கிறதில்ல. ஆனா சுவாதியான்றது மட்டும் கரெக்டா பார்த்துக்கணும். சுவாதி தாங்க. வேற அடுத்தது ஐயா இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து டேட் தோட்டத்தோட செப்பட்டா தோட்டத்தோட செப்பட்டு தானே தோட்டத்தோட செப்பட்டு தானே ஆமா ஆமா. இப்ப இருக்க ஜெனரேஷன் வந்து டேட் பார்த்து பிரசவம் பாக்குறாங்களா, அது மாதிரி பண்ணலாமா? ஒன்றுமே எக்கோ வருது கேட்கல. மேல வந்து சொல்லுமா இல்ல மைக்கிலேயே சொல்லு. இப்ப இருக்க பிள்ளைங்க வந்து பிரசவத்துக்கு டைம் பார்த்து இது ஹாஸ்பிட்டல் போறாங்களா, அது மாதிரி பண்ணலாமான்னு கேக்குறேன். இப்ப இருக்கிற பிள்ளைங்க சிசேரியன் டைம் பார்க்கறாங்க. சிசேரியன் வெரி குட். அது சரியானு கேக்குறீங்க இல்லையா? ஏன்னா அது நம்ம அந்த குழந்தை எப்ப பிறக்கணும்னு இருக்கும், அது அந்த நேரத்துல தான் கடவுள் இது பண்ணுவாரு. நம்ம டைம் பார்த்து பண்றது சரியா வருமான்னு நேச்சுரலா பிறக்கிற குழந்தைக்கு தான் சரியா வரும். சிசேரியன் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னா நீங்க டைமை வந்து அட்வான்ஸ் பண்ணணும். ஏன்னா பிறந்த பிறகு நேரம் எழுத மாட்டாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவன் நேரம் எழுதிடுறாங்க. இவங்க பிறந்த பிறகு தான் எழுதுவாங்க. அப்ப கடவுள் எடுத்து அதுல இருந்து நீங்க முன்னால் எழுதணும். அந்த சிசேரியன் பண்ணாங்கன்னா 18 நிமிஷம் முன்னதாக டைம் எடுத்து எழுதணும்.